ஸோ இன்றைக்கி டயபெட்டிக்குன்னு சொன்னாலே வந்து டைப் 1 டைப் 2 இருக்குது. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால டைப் 2 டயபெட்டிக்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்குது. வலது காலை இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு கையை எவ்வளோ தூக்க முடியுமோ அந்தளவுக்கு தூக்கிட்டு இப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க. இதே பொசிஷனில் 20 கவுண்ட் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 4 பில்லர்ஸ் ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயட்டு, ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஃபோர்த் வந்து நல்ல தூக்கம். உங்களோட ஆப்போசிட் ஹேண்டை நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ அந்தளவு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இடது கையை நல்லா பின்னாடி திருப்பிட்டு உங்களோட நெக்கும் பின்னாடி திருப்பிக்கோங்க. அதே மாதிரி நிறைய ப்ரோட்டீன், வாட்டர் இன்டேக் எல்லாமே கரெக்டான குவான்டிட்டியில் எடுக்கும்போது உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங், யோகா, ஜிம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி 30 மினிட்ஸ் பண்ணியே ஆகணும். காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டயட்டீஷியன் அண்ட் யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸில் வந்து இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயட்டும் யோகாவும் பண்ணி எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டயபெட்டிக்குன்னு சொன்னாலே வந்து டைப் 1 டைப் 2 இருக்குது. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால டைப் 2 டயபெட்டிக்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த டைப் 2 டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 பில்லர்ஸ் ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயட்டு, ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஃபோர்த் வந்து நல்ல தூக்கம். ஸோ நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சாலே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணிவிட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன டயட் எடுத்துக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். என்னென்ன ஃபுட் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அளவை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். ஏன் ப்ரோட்டீன் எல்லாருமே அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க? நிறைய சுண்டல் சாப்பிட சொல்கிறோம், நல்லா பன்னீர், இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸாக சாப்பிட சொல்கிறோம். ஏன்னா இன்சுலின் செக்ரேஷன் நல்லா இருக்கும் அண்டு வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கும். டைஜஷன் ஸ்லோவாகி உங்களுக்கு பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் கலக்கிறது வந்து கம்மியாகும். அதனால் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெக்னீஷியமும் வந்து இன்சுலினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அதோட ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மெக்னீஷியம் ரிச் ஃபுட் நிறைய உங்கள் டயட்டில் எடுத்துக்கணும். நிறைய சீட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி இருக்கிற ஃபுட் ஐட்டமும் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிங்க்கும் பார்த்திங்கன்னா ஓவரால் பாடி இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக் மெயினாக ஹெல்ப் பண்ணும். அதனால் ஜிங்க் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா B12 எதுக்கு நம்ம வந்து இந்த விட்டமின்ஸ் ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன்ஸ் டயபெட்டிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து நிறைய டேமேஜ் ஆகும். அந்த நர்வஸ் சிஸ்டம்மை டேமேஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜெனரேட் பண்ணி கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு B12 ரொம்ப ரொம்ப நம்ம பாடிக்கு முக்கியம். இது மெயினாக பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கன்ஸ் ஆஃப் த மீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து டயபெட்டிக் டேப்லெட்ஸோட சப்ளிமெண்ட்ஸ் B12 நிறைய கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ அதை எடுக்காமல் வெறும் டயபெட்டிக் டேப்லெட் மட்டும் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நர்வ்ஸ் டேமேஜ் இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி நிறைய ப்ரோட்டீன், வாட்டர் இன்டேக் எல்லாமே கரெக்டான குவான்டிட்டியில் எடுக்கும்போது உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஒன்ஸ் வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங், யோகா, ஜிம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி 30 மினிட்ஸ் பண்ணியே ஆகணும். பண்ணும்போது பாடியில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது ஸோ உங்களோட ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம எப்போவுமே டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னோடனே குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். ஸோ எதனாலன்னு பார்த்தா ஃபுட்டு சாப்பிட்றதுனால தான். நான் வந்து சுகரே சாப்பிட்றதில்ல, ஆனால் எனக்கு டயபெட்டிக் வருதுன்னுவாங்க. ஏன் டயபெட்டிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறவங்களுக்குமே வந்து டைப் 2 டயபெட்டிக் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது, பழைய முடிஞ்சு போன விஷயத்த யோசிக்காமல் ஸோ புதுசாக உங்களுக்கு என்ன விஷயத்த பிடிச்சிருக்கோ அதை திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணும்போதும் இந்த இன்சுலின் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்லீப்பு. இன்றைக்கி நிறைய பேர் டிவி, கையில் ஃபோன் இது இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா
எவ்வளோ நேரம் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. 11, 12 தாண்டி இப்போ 1க்கு மேலே தூங்குறவங்க இருக்காங்க. அப்போ பாடியோட ஓவரால் ஃபங்க்ஷனே வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதனால் என்ன ஆகுனா இன்சுலினோட லெவல் வந்து இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாகும். அப்போ வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரெக்ட் டைம் நைட் வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்ட் டைம் தூங்கும்போதும் உங்களுக்கு நல்ல சுகர் கண்ட்ரோலில் வரும். அடுத்தது இப்போ நிறைய ஃபுட்ஸ் பார்த்தோம் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில். ஸோ அதுவுமே கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ ஃபைபரும் வந்து டைஜஷன் ஆகிறது லேட் ஆகும். அப்போ வந்து அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லோ ஃபேட் இருக்கிற ஃபுட்ஸ் மட்டும் எடுத்தாலே உங்கள் டயட்டில் நான் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் டயபெட்டிக் வந்துருச்சுன்னா ஃப்ரூட்ஸே கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், பப்பாயா, அதுக்கப்புறம் பியாஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுத்த பழம் சாப்பிடாம கொஞ்சம் காய் வெட்டாக இருக்க பழம் சாப்பிட்டீங்கன்னாக்கா அதில் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும். இப்போது நம்ம டயட்டெல்லாம் பார்த்தோம், இல்லை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வீட்டில் இருந்த மாதிரியே 5 மினிட்ஸில் ஈஸியாக யோகா பண்ணி ஸோ எப்படி நம்ம டயபெட்டிக்கை கண்ட்ரோல் கொண்டு வரலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆசனா பார்த்தீங்கன்னா அர்த்த மத்தியந்திராசனா. இந்த ஆசனா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடியில் பேன்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதனால இன்சுலினோட செக்ரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியில் குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆசனா யார் பண்ணலான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் பண்ணலாம். 12 இயர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே பண்ணலாம். ஸோ ஸ்பெஷலாக யார் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக் பெயின் இருக்கிறவங்க, அவங்க அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாருமே பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் உங்கள் எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது இந்த யோகா பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு எந்த ஆசனா பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வார்ம் அப் ஹெட் ஷோல்டர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு யோகா பண்ணும்போது நல்ல பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஆசனா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது கால் வந்து இந்த மாதிரி சுகாசன பொசிஷன், இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உட்காரது பார்த்தீங்கன்னா சுகாசன பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய வலது காலை இடது காலுக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு வாங்க. நல்லா இப்படி க்ளோஸாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்களோட ஆப்போசிட் ஹேண்டை நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இடது கையை நல்லா பின்னாடி திருப்பிட்டு உங்களோட நெக்கும் பின்னாடி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பொசிஷனில் 20 கவுண்ட் 3 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த கால் எப்படின்றத பார்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த காலை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. நல்லா கையை ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ க்ளோஸ் உங்களால் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக கொண்டு வந்துட்டு கை நல்லா திருப்பிட்டு நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இதே பொசிஷனில் 20 கவுண்ட் 3 டைம் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் டெய்லி முடிஞ்சால் காலையில் சாயந்தரம் 2 டைம் பண்ணும்போது சுகரோட லெவல் நல்ல கண்ட்ரோல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஆசனா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜானசரசாசனா. ஜானசரசாசனா பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அப்டாமினலோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டைஜஷன் நல்லா நடக்கும்போது இன்சுலினோட லெவலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவும் பண்ணலாம். ஆனால் வந்து பேக் பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் வந்து உங்களுடைய வலது காலை இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு கையை எவ்வளோ தூக்க முடியுமோ அந்தளவுக்கு தூக்கிட்டு இப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க. இதே பொசிஷனில் 20 கவுண்ட் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கால் மெதுவாக காலை நீட்டிட்டு கை நல்லா மேலே தூக்கிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட். உங்களோட தலைப்பகுதி வந்து கால் வரைக்கும் எந்த அளவுக்கு தொட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும். மெதுவாக இந்த ஆசனா பண்ணும்போது மூச்சு மெதுவாக உள்ளே இழுத்துட்டே கையை தூக்கிட்டு மூச்சை விட்டுட்டே மெதுவாக காலை தொடணும். தொட்டுட்டு இருக்கும்போது இந்த பொசிஷனில் வந்து ப்ரீத் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம டயபெட்டிக்கு என்னென்ன டயட் பண்ணணும், அதுக்கப்புறம் முக்கியமான 2 ஆசனம் என்னென்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே ஈஸியாக பண்ணுற 2 ஆசனங்களும் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக 3 months to 6 months நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். மிராக்கிள் மாதிரி இருக்கும். உங்களோட சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். இதை பண்ணி பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.